அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஏமி. ஏமி, இந்த பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறார்களே, என்ன செய்ய போற ஏமி? இந்த பிள்ளைகளை காப்பாற்றி அவர்கள் எதிர்காலத்தை வெளிச்சமுடையதா மாற்றணும் மிஸ்டர் வாக்கர். ஏமி, இது சாதாரண காரியம் இல்ல, இது ரொம்ப ரிஸ்கான காரியம் ஏமி. எஸ் ஏமி, பணம் சம்பாதிக்கிறவன் உனக்கு எதிராக தான் இருப்பான். உனக்கு பல ஆபத்துகள் வரும். எஸ் ஐ நோ. ஆனா எங்க பரம்பரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அப்பா வழி குடும்பத்தினர் போரிட போறப்போ எப்போதும் ஆயத்தம்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா வழி குடும்பத்தினர் நான் எதற்கும் துணிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிதான் யுத்தம் பண்ணுவாங்க. இந்த வழியில் வந்த எனக்கு பொம்பளை பிள்ளைங்களை தப்பான வழியில் கொண்டு போகிற இந்த கொடூர மனுஷங்களை குறித்து கொஞ்சமும் பயம் இல்ல. அவர்களை காப்பாத்தி அவர்களுக்கு ஒரு இல்லம் தொடங்கலாம்னு இருக்கேன். சபாஸ் ஏமி, ஆனா இந்த கஷ்டமான வேலைய நீ மட்டும் எப்படி செய்வ? உனக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருந்தா இன்னும் நிறைய சாதிக்க முடியும் ஏமி. நான் எங்க தனியா இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவர் எனக்கு 3 பேரை தந்திருக்காங்க. அவர்களை பாக்குறீங்களா? பொன்னம்மாள், செல்லம்மாள், தேவாயி, இங்க வாங்க. ஐயா உங்களை பாக்கணுமா? ஐயா வணக்கம், நான் தான் தேவாயி. நீ எப்படி ஏமிக்கு உதவியா இருக்கிறாய்? ஐயா, இந்த ஊரை சுத்தி இருக்கிற எந்த கோயில்ல சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சு அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். எங்க ஏமி அம்மா போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பிள்ளைகளை காப்பாத்திடுவாங்க ஐயா. ஓ, தட்ஸ் கிரேட். ஐயா, நான் பொண்ணும்மா. அனாதை பொம்பளை பிள்ளைகளை கடத்துறவங்க வழிபோக்கு தங்குற சத்திரங்களுக்கு வருவாங்க. அங்க நான் அவங்களுக்கு தெரியாம அவங்க பேசுறத ஒட்டு கேட்டு எந்த பிள்ளைகளை கடத்துறாங்கன்னு கண்டு எங்க ஆளுங்க கிட்ட சொல்லிடுவேன். ஓ, ரொம்ப ரிஸ்கான காரியம். ஐயா, நான் செல்லம்மா. அந்த மாதிரி திட்டம் போடுறவங்க தரகர் கிட்ட பிள்ளைங்களை கைமாத்து விடுவாங்க. அவங்க அசந்த நேரமா பார்த்து அந்த பிள்ளைங்களை நான் தூக்கிட்டு வந்து ஏமி அம்மா கிட்ட சேர்த்துருவேன். ஏமி, உனக்கு ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சிருக்கியே. இந்த திருநெல்வேலி ஜில்லாவிலேயே ஆண்டவர் உனக்குன்னு தந்த ஊழியம் இதுதானே என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆமா மிஸ்டர் வாக்கர். ஆனா இந்த பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்க ஒரு இல்லம் இருந்தா நல்லா இருக்குமே. எஸ், போன வருஷம் நம்ம ஊழியத்துக்கு போன டோனா ஊர்லயே நீ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இல்லம் ஆரம்பிச்சிடு, அது பாதுகாப்பா இருக்கும். ஆமா, டோனா ஊர்ல 3 அறை கொண்ட வீடு ஒன்று இருக்கிறது. அதை வேணும்னா இல்லம் அமைக்க கேட்டு பார்க்கலாம். ஓ, தேங்க்யூ மிஸ்ஸஸ் வாக்கர். இது ரொம்ப நல்ல ஐடியா. இந்த பிள்ளைகளை டோனாவூர் கூட்டிட்டு போய் நல்லா வளர்க்க போறேன். இனி இவங்களை வாங்கவோ விற்கவோ முடியாது. சின்ன வயசுல கல்யாணம் நடத்தவும் விட மாட்டேன். இனி இவங்களுக்கு தேவதாசி பட்டமும் கிடையாது. இனி இவங்க எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், டோனாவூர் இல்லத்தை அலங்கரிக்க போகிற விண்மீன்கள் எல்லாரும் என்னுடைய கண்மணிகள். இப்படியாக டோனாவூரில் துவங்கப்பட்டதுதான் நட்சத்திர கூட்ட இல்லம். விதவைகள், திக்கச்சோர், ஆதரவற்றோருக்கு புகலிடமானார் ஏமி கார்மைக்கேல் அம்மையார். அனைவராலும் அம்மா என்றே அன்போடு அழைக்கப்பட்டார். 1901ஆம் ஆண்டு டோனாவூர் ஃபெலோஷிப் உருவாகியது. 1918ஆம் ஆண்டு ஆண்களுக்கான சிறுவர் இல்லம் துவங்கப்பட்டது. மேலும் கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், பயிற்சி ஸ்தலங்கள் துவங்கப்பட்டன. ஏமி அவர்கள் சுமார் 35 புத்தகங்கள் எழுதியுள்ளார். 1931இல் ஏற்பட்ட விபத்தில் எலும்பு முறிவால் 20 வருடங்கள் படுத்த படுக்கையில் இந்தியாவில் 55 வருடம் ஊழியம் செய்து தனது 83ஆம் வயதில் 1951இல் ஜனவரி 18இல் இவ்வுலகை விட்டு பிரிந்து விண்ணுலகம் சென்றார். ஆம், ஏமி கார்மைக்கேலை போல நாமும் மெழுகுவர்த்தியாய் எரிந்து பிறரை வாழ வைப்போமாக. நன்றி.